தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/7/2025 வெள்ளிக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், இரவு 1:50 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த நட்சத்திரத்தில் எந்த காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், இந்த 5 அங்கங்களும் கூடுவதற்கு பெயர்தான் பஞ்சாங்கம். இதில் நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னு ஒரு பழமொழி. நம்ம எது செஞ்சோம்னாலும் நல்ல நாள் பார்த்து பெரியவர்கள் எல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்னா, அந்த நாளில் செஞ்சா நல்லது நடக்கும், அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும்னு நினைக்கிறாங்க. ஆகையினாலே தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்ட அந்த கருத்துக்களை ஒரு கவிதை ஆக்கியிருக்கேன். எந்த விண்மீனில் மொத்தம் 27 நட்சத்திரம், மொத்தம் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், நமக்கு 2 கால் மாதிரி நட்சத்திரங்களுக்கு 4 கால். கால் பார்த்து சொல்லணுங்கிறேன். அதாவது நட்சத்திர கால் பார்த்து பாதசாரம் பார்த்து பலன் சொன்னா தான் அது துல்லியமாக இருக்குமா. நான் தினத்தந்தியில் எழுதுற போது பாதசார பலனே நான் எழுதுறது வழக்கம். அப்படி துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் பாதசாரம் பார்த்து எந்த நட்சத்திரம் எந்த காலில் இருக்குன்னு பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட இதில் 27 நட்சத்திரத்துக்கு 108 கால், அதில் 9 கால் ஒவ்வொரு கட்டத்தில் அடைச்சி வச்சு 12 கட்டங்கள் இருக்கு இந்த ராசி கட்டம்ங்கிறதுல. மேஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 கால், அசுவதிக்கு 4 கால், பரணிக்கு 4 கால், கார்த்திகைக்கு 1 கால். அசுவதி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் வரை மேஷம், கார்த்திகை 2ஆம் பாதம், அதுக்கப்புறம் ரோகிணி, மிருகசீஷம், அதில் 2 பாதம். ஆக இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா அது 9 கால் வந்துடும். ஆக இப்படி 9 காலாக 108 கால். இதுல அனுச நட்சத்திரத்தில் அந்த விண்மீன்கள்ல அனுசத்துல பிறந்தால் அனுச நட்சத்திரம் வருகின்ற நாள்ல என்ன செய்யலாம்ங்கிறத இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். விண்மீன்கள் 27 தானும் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு முன்பாக எந்த நாள் ஏற்றதென்று முயற்சிக்கும் முன்பாக சிந்திப்பேனே. நம்ம காரியம் செய்யறதுக்கு முன்பாக முயற்சிக்கணும். கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு தங்கம் வாங்க போறோம், அப்ப அதுக்கு நல்ல நட்சத்திரம் பார்த்து வாங்கணும். அப்ப அந்த மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், கல்யாணம் சிறப்பாக நடைபெறும். அது மாதிரி ஒரு கட்டடம் கட்ட போறோம், முதல்ல சிமெண்ட் வாங்க போறோம், அல்லது ஏதாவது அதுக்கு புது முயற்சிகள் செய்கிறோம்னா நல்ல நாள் பார்த்து வாங்கணும். பொன்பொருள்கள் வாங்குவதற்கும், புத்தாடை அணிவதற்கு, மண் பூமி சேர்க்கைக்கு, மனம் முகூர்த்த கால் நாட்ட, தன் பெயரை சூட்டுதற்கு, தக்க ருது சாந்திக்கு, முன் வாசற்கால் நாட்ட, முத்தான அனுஷத்தை தேர்ந்தெடுத்தால் யோகம் வரும். சித்த யோகம், அமிர்த யோகம், ஆழ்ந்து பார்த்து முடிவெடுப்பீர், அனுசமெனில் நன்மைதான் ஒரு பாடல். அதாவது பொன்பொருள்கள் வாங்க, புத்தாடை அணிந்து கொள்ள, மண் பூமி சேர்க்கைக்கு, மனம் முகூர்த்த கால் நாட்டாங்கள்ல கல்யாணத்துக்கு, இதுக்கெல்லாம் அனுச நட்சத்திரத்தன்னைக்கு செஞ்சோம்னா அவங்களோட வாழ்க்கை வளமா இருக்கும். இதை உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கபலமாக இருப்பவர்களால் பணவரவு கிடைக்கின்ற நாள். இன்று பாதியில் இந்த பணி மீதியும் நடைபெறும். உங்களுடைய ராசியில் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். எனவே சுகாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு சேரும். எந்த நேரத்தில் எது செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், ஆதாயம் அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல்களை உறவினர்கள் மட்டுமல்ல நண்பர்களும் உங்களுக்கு கொடுக்கலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். 3ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் 12இல் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளால் விரயம், கடன் சுமை ஒரு பகுதி கூட போகின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கின்றார், 11ஆம் இடத்திற்கு அதிபதி இருக்கின்றார். புதனும் அவரோடு இணைந்து வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் ஒரு வழியாக சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதனாலும், இன்று கிழமை வெள்ளி என்பதனாலும் இன்றைக்கு அம்பிகையை வழிபடுவது நல்லது. மிதுனராசினியர்களே, குரு புதன் ஆதிக்கம் இருப்பதனாலே அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் அலைமோதும். மனக்குழப்பங்கள் அகலும். நிச்சயித்த காரியத்தை சில மாற்றங்களை நீங்கள் செய்ய நினைப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழிலிலே வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகுவார்கள். இன்றைக்கு இனிய நாள், யோகமான நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், ராசியிலேயே சூரியன். இன்றைக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு வந்துவிட்டார். சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி. தனாதிபதி ராசியில் வருகின்ற பொழுது தனவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் அல்லவா சனி இருக்கின்றார். வந்த வரவு உடனடியாகவே செலவாகி விடலாம். எனவே வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குங்கள். அல்லது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துங்கள். ஏதேனும் ஒரு பெரிய விரயங்களை நீங்கள் செய்தால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். சுப விரயங்களை செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். சில காரியங்களில் திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். இந்த நாள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே செவ்வாய், யோகக்காரகன் செவ்வாய் இருந்தாலும் கேது அவரோடு இணைந்திருக்கின்றார். எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும் என்றாலும் கூட சில சமயங்களில் சில காரியங்களை செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். செய்தொழில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். சனியினுடைய பார்வை இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டாகும். உங்களை மதித்து நடக்குபவர்களாக இருந்தவர்கள் இன்று உங்களுக்கு மதிப்பு கொடுப்பதில் கொஞ்சம் குறைவு ஏற்படும் காரணத்தினாலே பொது வாழ்விலும் சரி, குடும்பத்திலும் சரி, உங்களுடன் பழகும் நட்போடும் சரி, சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். அலைமோதும் பிரச்சனைகளை ஒரு வழியாக சமாளிக்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. விட்டுக் கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப் போவதில்லை, கெட்டுப் போவர்கள் விட்டுக் கொடுத்து செல்வதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் செய்தொழிலில் உங்களுக்கு தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். விரயங்களை சமாளிக்க முடியாமல் யாரிடமேனும் கைமாற்று வாங்கும் சூழல் கூட வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு இன்று விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அதற்கு கடனுதவி தேவைப்படுகிறது என்று கேட்டால் அது உங்களுக்கு அவர்கள் செய்வார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 10லே சூரியன் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை காணக்கூடிய சூழலும் இன்று உண்டு. இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகின்றது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். போன் மூலம் வருகின்ற தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரலாம். சுக்கிர பார்வையும் உங்களுக்கு இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். எனவே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையப் போகின்றார்கள். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை அதிகரிக்க வைக்கப் போகின்றது. இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விமர்சனங்களால் வேதனை அடைகின்ற நாள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் பற்றி சிந்திப்பீர்கள். வியாபாரத்தில் கூட யாரையும் நம்பி எதுவும் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். அவர்களின் வெறுப்புக்கும் ஆளாக நேரிடும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 3லே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் வரலாம். அதிலிருந்து விடுபட இன்று அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய், அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். தடைக்கற்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். உறவினர் பகை அதிகரிக்கலாம். எது இருந்தாலும் நீங்கள் யாரையும் நம்பி எதுவும் செயல்பட இயலாது. பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் தொல்லைகள் வரலாம். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டிய நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்கும். ஈர்ப்புகள் வீடு தேடி வரலாம். 6லே சூரியன் இருப்பதனாலே அதிகார அந்தஸ்திற்கு ஒரு சிலர் உயர்த்தப்படலாம். இன்று நல்ல நாள், இனிய நாள், யோகமான நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் புதிதாக வீடு வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. மதிப்பு மரியாதை உயரும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் நன்மைகளை பெறப்போகின்றீர்கள். 2லே சந்திரன், பஞ்சமாதிபதி 2ல் இருப்பதனாலே நெஞ்சமங்களும் சம்பவம் நிறைய நடைபெறும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் வேலைக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் உதிரி வருமானத்தை உங்களிடம் கொடுத்து மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொடுக்கப் போகின்றார்கள். உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இன்று அதிகரிக்கும். அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.